அந்த கன்ஃபியூஷன் எப்படின்னா, he just doesn't want to have one image on him. மல்டிபிள் இமேஜா இருக்கட்டும்ன்றத அது அவர் ஒரு கேம் பேட்டர்னா ட்ரை பண்றாருன்றது என்னோட பாயிண்ட். எனக்கான பாயிண்ட் வந்து அவரு நினைக்கிறாரு இப்படி இப்படி நினைப்பாங்க, இப்படி நம்மளை வந்து இப்போ இவங்களுக்கு ஃபேவர், இப்போ ஒருத்தங்க போகும்போது உடச்சு விட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி நீ பகடக்காயா இப்படிதான் வைக்கிறீங்கன்னு. அப்போ ஒரு விஷயம் ரிவீல் ஆகும் போது அந்த ரிவீல்ல இருந்து ஓகே திருப்பி மறுபடியும் வேற மாதிரி ஒன்று கேமை ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னு, அது வந்து ஒரு பிளேயரை வந்து ஆட்டு வந்து உள்ளக்க மாறிட்டே இருக்கும் ஜி. அது நீங்க நினைக்க, நீங்க உள்ள இருந்தீங்க ஒரு வாரம் காட்டுறது வாய்ப்பே இல்ல. அது உள்ளக்க ஒவ்வொரு வாரமும் மாறிட்டே இருக்கும் தாட் ப்ராசஸ். ஒரு வீக்கெண்டு அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், ஓகேங்களா, ஹோஸ்டோட ரெஸ்பான்ஸை வச்சு தாட் ப்ராசஸ் உள்ளக்க கான்செப்ட் மாத்திட்டே இருப்போம். இப்ப நீங்களுமே அது இருந்திருந்தீங்கன்னா வேற எதுவும் மாத்தி தான் அததான் சொல்றேன். இப்ப அததான் சொல்றேன், அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாருன்னு சொல்றேன். நம்ம கிளாரிட்டியா வெளியில எல்லா கேமராவும் பாக்குறதுனால, ஓகேங்களா, இப்போ நீங்க அங்க இருக்கிற ஒரு 67 கேமராவும் நீங்க பாக்குறதுனால நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு, ஓகேங்களா. ஆனா அங்க இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரே 2 கேமரா மட்டும் தான், ஓகேங்களா. நீங்க உங்களோட ஐசைட்லயோ உங்களோட காதுபட கேட்கிற மேட்டர்லயோ என்ன உங்களுக்கு புரியுதோ அதை வச்சுதான் கேம் ஆடவே போறீங்க. அதை தாண்டி மத்த புரிதல் தான். மத்தது இவன் இப்படி ஆடுறான், மத்தவங்க எல்லாமே அப்சர்வேஷன்ல கேம் பேட்டர்ன் மாத்திட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. இதுவே வந்து ஒண்ணுமே இல்ல, பிளேயரே இல்லன்னும் போது நான் சௌந்தர்யாவை சொன்னாப்படி. ஆனா பட் இன்னைக்கு சௌந்தர்யா ஆடுறாங்களே, மொத்தம் 8, 9 பாய்ஸை நிக்க வச்சு அவங்க என்ன சொல்லணும் டைரக்டா வச்சு ட்ரிகர் பண்ணி கரெக்டா எல்லாரோட மாஸ்கையும் ஓபன் பண்ணார்ல. இதுதான் கேம். இப்படிதான் கேம் ஆடணும். யாரெல்லாம் வந்து அங்க சொன்னாங்களோ இந்த மாதிரி ஒரு கேமும் இருக்குதே. இந்த மாதிரி யாருமே கட்ஸா ஆடவே இல்லைல்ல. ஸோ அப்படின்றது நான் பார்க்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நம்மள்ட்ட 67 கேமரா இருக்கு. நம்ம பார்த்தோம்னு சொல்றோம். ஆனா உள்ளக்க அந்த விஷன்ல இருந்து கரெக்ட்டா வச்சு அடிக்கிறது தான் மாஸ். விஷ்ணு ஒரே நிமிஷம். ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறவங்கள நான் அப்படியே ரொட்டேட் பண்றேன். சின்ஸ் ரெக்வெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால. ஸோ ரொம்ப நேரம் ஆல்ரெடி பேசினவங்க அண்ட் ரொம்ப நேரம் பேசினவங்க நான் அப்படியே ரொட்டேட் பண்றேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா விஷ்ணு ப்ரோ, நீங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்திருந்தீங்களா, பேசியிருந்தோம்ல. அப்போ 2 வீக்ஸ் இல்ல 3 வீக்ஸ் முன்னாடி. அப்போ சௌந்தர்யா போட்டு என்ன விமர்சனம் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தேன். நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து அவங்க கேம்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அது எடுத்துட்டு வந்து சொன்னா ஏத்துக்கவே மாட்றாங்க. அவங்க விளையாடுறதே இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. அது அவங்க உள்ள தான் புரியல. பிகாஸ் அவங்க ஆடுறது கேம், ஓகேங்களா. அது ஒரு இண்டிவிஜுவலா என்ன பண்ணணுமோ அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை எடுத்துக்கணுமோ அது கரெக்டா ஒண்ணு பண்ற. அப்படி நான் சொல்றேனே, இப்போ இவ்வளவு பேர் இருந்தாங்க, ஓகேங்களா. நான் சொல்றேன் ஓப்பனா 8, 9 பசங்களை வச்சு டைரக்டா ஒரு பாயிண்ட் அடிச்சு அவங்க ட்ரிகர் பண்ணி அந்த ஒரு இடத்த வந்து அந்த ஒன் டே ஃப்ரைடே எபிசோடு, ஓகேங்களா. ஸோ அதுதான் ஸ்மார்ட்னஸ், ஓகேங்களா. எனக்கு தேவை அதுதான் ஒரு ஸ்மார்ட்னஸ். அந்த பொண்ணு இது வந்து முத்துவே பண்ணல. முத்துவே வந்து பாய்ஸ் டீம்ல ஒன்று சொல்லிட்டு என்னடா மாத்தி பேசுற அப்படின்னு சொன்ன உடனே வெளியில வந்த உடனே மஞ்சுரியோட பேட்ச் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னார்ல. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் கேம் ஆடுறதுக்கு அங்க பண்ண முடியாது யாரோ ஒருத்தர். ஏன்னா இப்போ ஆரி வின் பண்ணாருன்னா ஆரி அந்த அளவுக்கு ஒன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒன்று அடிச்சனால தான் ஈ கேன் ஏபிள் டு வின் த டைட்டில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க ஆடினா மட்டும்தான் அங்க டைட்டிலுக்கு நீங்க இங்க முட்டு கொடுக்கவே முடியும். அதான் நான் சொல்றேன், ஓகேங்களா. எப்படி வேணா அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு 2 வாரம் பார்த்துட்டு கூட நம்ம ஆடலாம். ஆனா பட் கரெக்டா ஆடிடணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு ஒரு டவுட். சாரி ரவீந்திர, ஆக்சுவலா ரொம்ப லூப்லயே போயிட்டு இருக்கு. கேன் வி மேக் இட் லிட்டில்? எனக்கு ஒரு டவுட் மட்டும். ஏன்னா நீங்க விஷ்ணு சொன்னதுல விஷ்ணு இப்ப இருக்கிறதுல யாரு நல்லா பெஸ்டா டாப் 1 வருவாங்கன்னு சொல்றீங்க விஷ்ணு? இதுல நீங்க டாப் 1 யாருமே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். அதுதான் எதுக்குன்னா பிக் பாஸ்க்கே இல்ல நான் சொல்றேன். பிக் பாஸ்லயே நான் சொல்லவா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, ஓகேங்களா. இல்ல டாப் 3 டாப் 3 வந்து லைக் நான் ஓப்பனா சொல்றேன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு 3 பேர் தான் சொல்லுவோம் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க வந்து இப்போ முத்துவோ இல்ல சௌந்தர்யா பிளஸ் ஜாக்லின் இவங்க தான் டாப் 3 வருவாங்க. அடுத்தது வந்து இப்போ நெக்ஸ்ட் 50 நாள்ல வந்து இந்த ஆர்டர் மாறும், ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் மாறும், ஓகேங்களா. ஏன்னா இந்த 50 நாள்ல இவங்க தான் ஆடியன்ஸை எங்கேயோ ஒரு இடத்துல
அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க சோ கால்டு ஓகே வாட் எவர் பிஆர் வாட் எவர் நீங்க என்னதான் நீங்க சொன்னாலுமே, ஓகே என்னதான் இங்கேருந்து முட்டு கட்டினாலுமே, அங்க ஒண்ணு பண்ணலன்னா, அந்த 1 ஹவர் எபிசோட்லயும் 24 மணி நேரத்துலயும் ஒண்ணுமே காட்ட முடியாது. ஓகேங்களா? அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பேசிக்கலி. அங்க அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. இப்ப நீங்க 1 ஹவர் நீங்க இப்ப அந்த 1 வீக்ல ஒரு கேம் ஆடுனீங்கல்ல. நீங்க சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரியும். ஓகே நீங்க ஆடுனீங்க. ஸோ அந்த ஒரு மேட்டர வச்சு தானே பார்க்க முடியும். நீங்க அங்க சும்மா இருந்திருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அத வச்சு தான் அங்க நடக்குமே. ஓகேங்களா? கேம் வில் சேஞ்ச். இன்னும் 50 டேஸ் நாளைக்கு வேற நாள் எனக்கு தெரிஞ்சு. வேற மாரி கேம் இருக்கும். நன்றி நன்றி விஷ்ணு. தேங்க்ஸ். ஷீரக் எனக்குமே ஆக்சுவலா அதுதான் ரவி சார் சாம்பல் Thank you. சின்னதா இல்ல வேணா சாம்பல் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஷீரக் பேசுங்க. Yeah, thank you, Sai. I think my statement and question will be towards Vishnu. Hi, Vishnu. Hello, hi. See, first of all, நீங்க வந்து சௌந்தர்யாக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. That's nice. That shows your loyalty as a friend. Secondly, வந்து she is deserving of that support because I think she is being herself. Yeah. There's no fakeness involved and she's being an original. போன வருஷம் we saw a lot of people that were not original. So she's original. So அவளுக்கு வந்த சப்போர்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆர்கானிக். along with ஃபீல் வந்திருக்குல. இதுதான் வெளியில இருக்க ஒரு பீப்பிளுக்கும் வந்திருக்கு. ஓகே நான் ஒரு 4-5 இடத்துல கேட்கும்போது அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. அவங்க ட்ரூவா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரியலா இருக்காங்கன்றது ஃபீல் பண்றாங்களே. இப்படிதாங்க ஓட்டு வருது. ஓகேங்களா? ஆனா இவங்க வந்து ரொம்ப வெளியில வந்து ரொம்ப ஒரு பேடான ஒரு பின்னாடி ஒரு பிஆர் ஒண்ணு பண்றாங்களே. ஓ இவங்களது வந்து இப்படிதான் பண்றாங்க, அப்படிதான் பண்றாங்க. இல்ல. ஓகேங்களா? நீங்க போய் நார்மலா உங்க வீட்லயோ நார்மலா டிவி பார்க்குறவங்ககிட்ட போய் கேளுங்க. யார்ட்டயாவது கேளுங்க. சும்மா இப்போ உங்களுக்கு இங்க ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கே டவுட் இருந்ததுன்னா, சும்மா ஒரு யார்ட்டயாவது நீங்க ரேண்டமா பிக் பாஸ் பார்க்குறவன்ட்ட கேளுங்க. யார் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இதே 3 பேர் கேட்கிற மாரி கேளுங்க. கண்டிப்பா அவங்க அந்த பேர் சொல்லுவாங்க. விஷ்ணு நான் ஸோ அதுதான் reality. No, without putting anyone down, I don't want to say that போன வருஷம் winner. I didn't feel that. But Vishnu உங்ககிட்ட நான் வந்து see, I have been following you. Yeah, I've been following you from your office days. Oh, thank you. எனக்கு தெரியும் how long I have been fighting with my dad to watch this office because I was too young. Okay. In office பார்க்க விட மாட்டாங்க. Okay. And after that another serial of yours, I never got to see it, but promos பார்ப்பேன். After Big Boss, yes, you were a hero. After Big Boss, especially after the Patasu, you made us look at you like a villain. What do you think about that? இது பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. எல்லாருக்குமே இத பாருங்களேன். இங்க எல்லாருமே இதுல ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்க கோவம் வர இடத்துல நான் கோவப்படுவேன். ஆனா நான் கோவப்படுற இடத்துல உங்களுக்கு எல்லாமே என்ன வில்லனா தெரியும். ஓகேங்களா? நீங்க அப்பலாம் இங்க ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா, கைண்டா என்ன எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா என்ன பண்றது? நானும் ஃபீலிங் உள்ள ஒரு மனுஷன் தானே. எனக்கும் வந்து எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு தானே. ஸோ எனக்கான ஒரு எமோஷன்ஸ நான் காட்டுவேன். ஓகேங்களா? அது தப்பா சரியான்றது நான் பண்ற ஒரு விஷயங்கள் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 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 டைம்ல எனக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற விஷயங்கள். அது மத்தபடி அது அந்த ஒரு மொமெண்ட்ல நான் பண்ற ஒரு ஒரு ரியாக்ஷன்ல அது இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப தப்புன்னா அத அக்செப்ட் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நான் அத வெளியில வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது வாட் எவர் நீங்க சொல்றீங்கல்ல வெடி வெடிச்சு உங்களுக்கு அது வில்லனிக்கா பட்டிருக்கலாம். பட் அது அப்போ அந்த மொமெண்டம்ல நான் ஒண்ணு பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்புனா நான் அக்செப்ட் ஓகே தப்பா ஓகே. ஐ வில் ப்ராசஸ் இட் அவ்வளவுதான். ஐ வில் சேஞ்ச் இட் இன் ஃபியூச்சர்ல அது பண்ணாம அவ்வளவுதான் தாண்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு உங்கள விட எனக்கு என்ன பிரஷர் அதிகமா இருக்குன்னா, நீங்க கிரிட்டிசைஸ் பண்ற இடத்துல இருக்கீங்க. நான் கிரிட்டிசைஸ் வாங்குற இடத்துல இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து பெரிய டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கிரிட்டிசிசம் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்றேன்றது தான் விஷயமே. அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்ததுன்னா சில விஷயத்துல ஓகே ஃபைன் ஐ அக்செப்ட் இட் அண்ட் ஐ வில் சேஞ்ச் இட் இன் ஃபியூச்சர் அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்லவே தேங்க்யூ. Thanks for your answer and thank you Sai for your சாம்பல் பேசுங்க. bye. தேங்க்யூ. சாம்பல் பேசுங்க. இப்ப நடுவுல ஒரே ஒரு செகண்ட் பேசிருப்போம் மறந்துட்டேன் சாய். நான் தான் வந்து சொல்லி கொடுத்தேன். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு சொன்னேன் நீ ரொம்ப லென்த்தா போய் கட் பண்ணு. நீ என்னையே கட் பண்ணி நடுவுல ஒரு தடவைனா பரவாயில்ல, 1000 தடவை நீங்க நடுவுல இல்ல நான் வந்து எப்படின்னா ஒரு டாபிக் போகும்போது நான் வந்து கரெக்டா அது இதுல கொண்டு போவோம், சேஞ்ச் பண்ணி கொண்டு போவோம். அதுதான் நான் கொண்டு போறதுக்கு வந்தேன்.
ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படிதான் வந்தேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பேசுறீங்களா இப்போ? இல்ல இல்ல, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். விட்டுடலாம். அது திரும்பி நான் ஆரம்பிச்சேன்னா திரும்பி சுத்திட்டு வரும் நம்ம. அப்புறம் அந்த கண்டஸ்டன்ட் அருண் மாரி ஆயிடுவோம் நம்ம. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற திரும்பி கன்னியாகுமரியில பஸ் ஏறி காஷ்மீர் வரைக்கும் போயிடுவோம். வேண்டாம். நன்றி நன்றி. மூன்லைட் பேசுங்க. ஹாய். எனக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்கு. விஷ்ணு கிட்ட தான் கேட்கணும்னு வந்தேன். இல்லைங்க. சாரி விஷ்ணு. நான் வந்து இங்க வந்து விஜய் வந்து சௌந்தர்யா ஃபேன். அவர அடிக்கிற மாரி அதே இதுல தான் உங்கள கேட்க போறேன். முதல்லயே வந்து ஒரு அலர்ட் குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸு எனக்கு வந்து சௌந்தர்யாவ புடிச்சது. புடிச்சதுன்னா வந்து நீங்க சொல்ற மாரி நான் வந்து ஆர்கானிக்ன்னு ஐயோ, நீங்க ஏதோ பேசுறீங்க, எனக்கு கேட்கலையே. எனக்கும் கேட்கல. ஐயோ! இப்பதான் கேட்கல. ஆமா, இப்பதான் கேட்கலையா? ப்ரோமோ ஒண்ணு வந்துச்சு தாத்தா. ஏங்க ப்ரோமோ ஒண்ணு வந்துச்சா? கைஸ் மேம், இப்போ நீங்க ஒண்ணு சொன்னதுக்கு டப்புன்னு முடிச்சிடுறேன். தேங்க் யூ. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் 2 வீக்ல புடிச்சதுன்னு. நான் வந்து ஆமா. என்னதான் இருந்தாலும் இண்டிவிஜுவலா உள்ள போயிட்டு அவங்க மூளைய யூஸ் பண்ணி ஆடுனாதாங்க கேமு. எனக்கு அவங்க ஃப்ரெண்ட தாண்டி நான் ஒரு கிராட்டிட்யூட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ற ஒரு கிராட்டிட்யூட்ல நான் ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் பண்றேன். இதெல்லாம் தாண்டில உள்ளக்க அவங்க தான் ஆடணும். இந்த 2 வீக் இல்ல. இது அந்த ஓகே. கொஸ்டின் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து போஸ்ட் வந்து சௌந்தர்யா ஆஹா! ஓஹோ! அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல தெரியும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டேவே நீங்க வந்து ஒரு போஸ்ட் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டோட வந்து நான் இன்னைக்கும் வந்து அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் ஆர்கானிக்கா இல்ல அப்படிங்கிறது. இது வந்து அவங்க வந்து டவுனா இருக்கும்போது, ஐயோ! இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆள் தான் நானு. ஓகே. ஆம், அந்த மாதிரியும் பார்த்தேன். ஆனா வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பார்த்து அதுவும் புடிக்கல தான் இல்ல எனக்கு. ஆஹா ஓஹோன்னா நீங்க என்ன மாதிரி ஆம். கிளாரிட்டியா சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு புரிஞ்சிரும். அது ஆஹா ஓஹோன்னா எப்படி? ஆஹா ஓஹோன்னா அது வந்து நான் பிஆர் லைக் ஆக்டிவிட்டியா என்ன பார்த்தேன். ஆஹா ஓஹோன்னா என்ன ஆஹா ஓஹோ? ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஓ! சௌந்தர்யாவா இவ்ளோ நல்லா இருக்கா, இவ்ளோ அழகா இருக்கா அப்படிங்கிற கரெக்ட். மாரி கரெக்ட். போஸ்ட்ஸ். ஓகே. இப்போ இந்த சீசன்ல நீங்க உள்ள இருந்து ஒரு பையன் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து பிஆர் வச்சு ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஒரு லைக் பப்ளிசிட்டி இல்ல இந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ் நடந்தா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும்? இத வந்து கரெக்ட்ன்னு சொல்றீங்களா நீங்க? நான் ஒண்ணு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க காமனரா ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட், ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஒரு ஆல்பம் சும்மா ஒரு ஆல்பம் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஆல்பம் சாங் பண்றீங்க. ஓகேங்களா? நீங்க பாட்டு பண்ணிட்டு சைலன்ட்டா ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவீங்களா? இது இல்ல. வந்து ஏன்னா பிகாஸ் நான் என்ன நீங்க சொல்ல வந்தேன் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே சோ இங்க போற எல்லாருமே இந்த 18 பேர் போயிருக்காங்களா? இந்த 18 பேருமே நாளைக்கு வெளியில ஒரு செலிபிரிட்டியா, நோன் பெர்சனா வெளியில கிரிட்டிசைஸ ஹேட்டா இருந்தாலும் வாங்கிக்கிறதும் சரி, அது பாசிட்டிவா இருந்தாலும் அத என்ஜாய் பண்றதும் சரி, அவங்க தான் அதுக்கு. ஓகேங்களா? அவங்க வெளியில வந்துட்டு அவங்க தான் அந்த ஃப்ரூட்ட சாப்பிட போறாங்க. ரொம்ப ஹேட்டா இருந்தாலும் அத ஃபேஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அத தாண்டி அவங்க நெக்ஸ்ட் லைஃப்க்காக தான் உள்ள வந்திருக்காங்க. நான் அதுக்கு தான் போனேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆமா. லைஃப்ல போறதுக்கு தான் போனேன். பேசிக்கலி உங்களுக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு புரியுதா? புரியலையான்னு எனக்கு தெரியல. ஹிந்தி பிக் பாஸ் ஓகேங்களா? 18 இதுல கான்ட்ராக்ட்லயே இருக்கு. ஓகேயா? யூ ஷுட் புரமோட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வேணும்னா எடுத்துப்பாங்க. ஸ்ருதிகா வருவாங்க. ஸ்ருதிகாட்டயே கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்கள நீங்க தான் புரமோட் பண்ணிக்கணும் பேசிக்கலி. ஓகேங்களா? அடுத்த லெவல் நீங்க படம் பண்ணணும். இந்த ஷோ இந்த 50 லட்சத்துக்கு மட்டுமே இந்த 18 பேர் போலங்க. அதுல ஒருத்தருக்கு தாங்க அந்த 50,00,000 கிடைக்க போகுது. மிச்ச 17 பேர் அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, மிச்சம் இருக்க அந்த 19 பேருக்கும் 19 பேருக்கும் எங்கேயோ ஒரு ப்ராஜெக்ட்டோ, ஏதோ ஒரு லைஃப் பேட்டர்ன்ல அவங்க நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டுல அவங்க சர்வே பண்ணணும். இல்லன்னா அவங்க காணாம போயிருவாங்க. ஓகேங்களா? இத அவங்க எப்படி அவங்கள புரமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படி அவங்க புரமோட் பண்ணிக்கணும்.
ஓகேங்களா? கேம தாண்டி தான் பண்றாங்க. அதாவது ஆஹா அழகா இருக்கேன், ஆஹா இது பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிறது பண்றாங்க. ஒருத்தன் வந்து இப்போ ஓய் செம்மையா பாடுறான்ப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கன்னா, அவன் அத வச்சு தான் அவன் அவன் மார்க்கெட்டிங் பண்ணிப்பான். இது வந்து உங்கள நீங்க ப்ரமோட் பண்ணி இப்ப நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா, உங்கள ஏன் கலர் கலரா விதவிதமா ஃபோட்டோ போட்டுக்கிறீங்க? ஏன் 4 பேர் பார்க்கணும், 4 பேர் உங்களுக்கு இங்க ரிக்வெஸ்ட் குடுக்கணும்னு தானே போட்டுக்கிறீங்க. இது கைண்ட் ஆஃப் பிஆர் தானே பேசிக்கலி. உங்கள நீங்க ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களோட உங்களோட அழகையும். நீங்க அப்படி பார்த்தா நீங்க எதுவுமே இதுல யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ தியேட்டர்ல படம் பார்க்க போறீங்கன்னா, நாளைக்கு இந்த படம் வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சா தான் பார்க்க போவீங்க. அந்த மாரி தான் இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் லைஃப்க்காக போயிருக்காங்க உள்ள. ஸோ இவங்கள ப்ரமோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனா இது எப்படின்னா ஓகே. வொர்ஸ்ட் பிஆரா எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தன தோற்கடிக்கிறதுக்கு பிஆர் பண்றது வேஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா 50 லட்சம் எனிவே ஒருத்தர் தான் கிடைக்க போகுது. உன்னைய ப்ரமோட் பண்ணிக்க, பிஆர் பண்ணிக்கோ. வெளியில வந்தா உனக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் தான் இங்க நடக்கும். ஓகேங்களா? அ ஸோ அதுதான் அதுதான் மேட்டர். என்னோட நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டினா அதுதான் நீங்க இருந்துச்சு. ஸோ எஸ். சொல்லுங்க. ஸோ எல்லாரும் இப்ப வந்து எல்லாரும் பிஆர்ங்கிறது வச்சுக்கலாம். காமன் எல்லாரும் உங்களுக்கு வச்சுட்டு இப்போ இருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஓகே. பேசிட்டு இருந்தார்ல, ரவி சாருக்கே தெரியும். ஓகேங்களா? யார் யாரு என்னென்ன இது ப்ரமோட் பண்ணீங்க. ஏன்னா அவரே ஒரு ப்ரொடியூசருங்க. ஓகேங்களா? அவருக்கு தெரியாதா? இது அவர் கேட்டாலே சொல்லுவாரு. யார் யாருக்கு என்னென்ன பேர் ஏதோ சொன்னார்ல ஏதோ யாரு என்ன யார்ட்டலாம் பேசுறாங்கன்றது எனக்கு தெரியும்ன்றார்ல. பேசிக்கலா அவருக்கு தெரியும். ஓகேங்களா? இது எப்படி ஒருத்தர அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் பிஆர் ஆக்டிவிட்டி இல்ல. ஒ ஒருத்தர பொசிஷன் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அந்த பொசிஷன் பண்ணிட்டு ஏன்னா அடுத்தது அவங்க சர்வே பண்ணணும் அந்த லைஃப்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இது வந்து நீங்க பயங்கரமான ஒரு பிஆர்ன்றபோது ஒரு ஒரு வேற ஒரு பின்பத்த நீங்க வந்து மக்கள் மனசுல நீங்க குடுக்குறீங்க. அது கிடையாது. இல் ஓகே. இல்ல, இல்ல. ஸோ பிஆருங்கிறது வந்து அவங்கள அவங்கவங்க வந்து அம் இது பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் தட்ஸ் குட். இஃப் அதுதானே. இட்ஸ் ஆமா, நாட் ஆமா. அஃபெக்டிங் இன்னொருத்தர நீங்க எனிஒன் டெஸ்ட்ராய் எல்ஸ். பண்ண நினைக்கிறீங்க தெரியுமா? அங்க தான் அந்த பிஆர் ஆக்டிவிட்டி தப்பா ஆவுது. ஓகேங்களா? நான் அவன புல் பண்றதுக்கு ஒண்ணு பண்றாங்கல்ல, அதுதான் அங்க நெகட்டிவா போய் முடியுது. அத தான் இவங்க ஸ்டாப் பண்ணணும். ஓகே. பாசிட்டிவா பண்றது இப்போ அது நான் ரவி சாருக்குமே சொல்றது வந்து, அவரு அஃபெண்ட் ஆனாரா எனக்கு தெரியாது. 4 பேர்ட்ட அவர் பேசிட்டு போனாரோ, போலயோ ஓகே வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? பட் அது பண்றது வந்து தப்பு கிடையாதுல்ல. அவருக்கு அவருக்கு அவரோட ஒரு ஒரு அவரு இப்போ வந்து வெல் நோன் இப்போ நீங்க அவர வந்து நீங்க ரிவ்யூவர் ரவீந்திரன் சாரா பார்க்குறீங்களா? இல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ரவீந்திரன் லைக் ஒரு செலிபிரிட்டி ரவீந்திரன் சாரா பார்க்குறீங்க. உள்ள போய் ஒரு கண்டஸ்டன்ட்டா வெளியில வந்து இஸ் எ நோன் பெர்சன் நவ். ஆஸ் எ கண்டஸ்டன்ட்டா. ஓகேங்களா? வெளியில அவருக்கு ஆல்ரெடி அத விட ஒரு பெரிய பேர் புரொடியூசரா இருந்தனால நம்ப வந்து இன்னும் அந்த பேர நம்ப பார்க்குறோம். பட் அவருமே அங்க ஒரு ஒரு ஃபேம் ஒரு இத வச்சு தான் கூப்ட்டுருக்காங்க. அவர் பொசிஷன் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஸோ, அதனால இங்க இன்னொருத்தர புட் டவுன் பண்றதுக்கு பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணாம, ப்ராப்பரா பண்ணாங்கன்னா, இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏங்க எல்லாருமே பண்றாய்ங்க. மோடியே அவர் போய் புரமோட் பண்ணிக்கிட்டா தாங்க அவர் கட்சி ஜெயிக்கும். அந்த மாரி தான். எவரிபடி ஹேஸ் டூ டூ தி மார்க்கெட்டிங் ஸ்டஃப். ஓகேங்களா? நீங்க அதான் அம்பானியா இருந்தாலும் அவங்க பண்ணிதான் முரளி ஆகணும். கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரே முரளி ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா கொஸ்டின். வச்சுக்கோங்க. நிறைய பேர் வெயிட் ஒண்ணே ஒண்ணு பண்றாங்க. கொஸ்டின் தான். யா. ஓகே, ஓகே. இதோட முடிச்சிடுறேன். ஸோ நீங்க அவங்க ஃப்ரெண்டுங்கிறதால இந்த ஒரு ம். கொஸ்டின்னு. சௌந்தர்யா இன்னசென்ட்டா, இன்டெலிஜென்ட்டா 2த்துல 1 சூஸ் பண்ணுங்க. எனக்கு நான் வந்து இன்னசென்ட் சௌந்தர்யா வெளியில பார்த்துருக்கேன். எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க வந்து இவ்ளோ யோசிப்பாங்களான்றது. ஓகேங்களா? இது நீங்க என்ன கேட்டாலும் சரி, என் கூட ஸ்டாரா நடிச்ச ஆர்ஜே விஜய் இருந்தாலும், நீங்க சும்மா ரேண்டமா பை சான்ஸ் ஏதாவது நீங்க கேட்டீங்கனாலுமே, அவனுமே இதான் சொல்லுவான். இது வந்து இன்னொரு ஃபேஸ் ஆஃப் சௌந்தர்யாவ நான் பார்க்குறேன். உண்மையாவே. இது வந்து ஓகே. இதுதான் உண்மை. ஃபேக்ட். தேங்க்ஸ். ஓகே. தேங்க் யூ. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நம்ம அடுத்த வர ஸ்பீக்கர்ஸும் கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கிட்டோம்னா மத்தவங்க எல்லாருமே பேச முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யா. தாத்தா கை குடுக்குற தாத்தா குடுங்க. சுரேஷ் சார் வாங்க சார். என்னோட கொஸ்டின் வந்து ரவீந்திரன் சார் தான். ரவீந்திரன் சார் சொன்னாரு அண்ட் கம்பேர்ட் டு முத்துக்குமரன் கேம் வந்து ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லை பட் சௌந்தர்யா வந்து போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்டு கேமு, அதனால ப்ராக்டிக்கலா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. பட் அதே கேம் தான் வந்து அங்க சௌந்தர்யாவும் விளையாடுறாங்க. அவங்க இது ஜெண்டர் பேஸ்டு கேம்ன்றதுக்காக ஜெண்டர் பேஸ்டு ஒரு கான்செப்ட் தான். அதுல எப்படி இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும் அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் சௌந்தர்யால நம்ம ஜெண்டர் பேஸ்டு டீமை பிரேக் பண்ணி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தைரியமா கட்சியா பண்ணும்போது ஏன் முத்துக்குமரனால அது ஒரு பேக் எண்ட்ல இருந்தே பண்ற மாதிரி இருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் போய் அந்த சோஃபா கார்னர்ல உட்காந்துட்டு சௌந்தர்யா பத்தி பேசுறது, சாச்சனா கிட்ட பேசுறது, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் அவர் யாரெல்லாம் எதுக்குறாரோ டைரக்டா எதுக்க மாட்டாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு சௌந்தர்யாவை எந்த சைடு இருந்து நம்ம அட்டாக் பண்றது புரியலன்ட்டு. ஸோ அவளை பத்தி
ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. ஸோ அவங்கள வச்சு அவங்கள வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நேத்து கூட வந்து இஃப் யூ வாட்ச் த ஃப்ரைடே லைவ் இட் பி வெரி கிளியர். நம்ம சௌந்தர்யாவை பத்தி நெகட்டிவா பேசினா ஆடியன்ஸ்க்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்ணோட்டத்துல பார்க்கணும். இது எந்த மாதிரி ஒரு கேம் பிளே? ஒரு வின்னரா ஒரு ஹானஸ்டா முத்துக்குமரன் அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது இது எந்த மாதிரி ஒரு கேம் பிளே? என்ன நான் வந்து ஒரு சௌந்தர்யா ஃபேனோ ஒரு இதுவோ கிடையாது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. நம்ம வந்து ஒருத்தவங்க நெகட்டிவா பேசி ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட் கேம் பிளே. அண்ட் ரவீந்தர் சார் சொன்னாரு, நான் டெமோக்ராட்டிக்கா வந்து என்னோட ரைட்ஸுக்காக வந்து நான் வந்து இங்க வந்து நான் வந்து என்னோட வியூவை சொல்றேன். அதை மக்கள் தான் வந்து அதை ரிவ்யூவரா பாக்குறாங்க அப்படின்னு. எனக்கு நீங்க உள்ள இருந்து வெளியே வரும்போது விட்ராதடா குமரா அப்படின்னு சொல்ற அதே மோட்டோவை தான் இங்க கண்டினியூ பண்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்க ரிவ்யூவரா இருக்கீங்க, அது நார்மலா பேசுனீங்கன்னா இங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அதை வந்து கண்டிப்பா அதை ரிவ்யூவரா தான் பார்ப்பாங்க. ஸோ டூ யுவர் பொசிஷன் அதை வந்து இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணலாமே. ஏன்னா உங்களோட பாயிண்ட் வந்து எல்லாமே வந்து ஒன் சைடா வந்து அந்த முத்துக்குமரனுக்கே போற மாதிரி இருக்கு. அதே பட் சௌந்தர்யாக்குன்னு வரும்போது நீங்க வந்து அது பிஆர் ஒரு பிஆர் எக்ஸாம்பிள் எடுத்தா கூட நீங்க உடனே வந்து அது சௌந்தர்யாக்குன்னு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நாங்களாம் வந்து சௌந்தர்யா யாருமே கூட நாங்க பார்த்தது இல்லை. அந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து முத்து வந்து கரெக்டா வந்து ஏதோ இந்த லைன் கிராஸ் பண்ணி கேட்கும்போது யாரா அந்த பொண்ணு என்ன வச்சா நீ கண்டென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு போகும் அந்த பொண்ணு. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நாங்களே யாரா அந்த பொண்ணு கியூட்டா ஏதோ பண்ணுதே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணவே ஆரம்பிச்சோம். ஈவன் சௌந்தர்யா பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க, முத்து நீ தான் என்னோட டார்கெட், உனக்கு ஒரு நாள் நான் வந்து ஆப்போசிட்டா வந்து நிற்பேன். மூஞ்சிக்கு நேரம் சொல்ல தெரியும் சௌந்தர்யாவுக்கு. பட் ஆனா அதே முத்து என்ன பண்றாரு, அதை சொல்ல மாட்டாரு. போய் மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட போய் ஒவ்வொருத்தட்டா வந்து சௌந்தர்யா பத்தி பேசி பேசி அவங்கள வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஸோ இது எப்படி ஒரு கரெக்டான கேம் பிளேவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஆரி கூட கம்பேர் பண்ணும்போதுலாம் முத்து இட்ஸ் நாட் அட் ஆல், ரெண்டு பேருக்குமே சம்பந்தமே கிடையாது. ஸோ தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. இதுக்கு வந்து ரவி சார் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு சுரேஷ் சார் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுவாரு. இல்ல அது ஜென்ரலா ஓப்பனா யாருக்கும் சப்போர்ட் இல்லாம ஒன்று பண்ணுவாரு. தலைவரே வாங்க தலைவர். இல்ல எனக்கு ஐ கெட் லாஸ்ட். ஷார்ட்டா இருந்தா ஐ கேன் ஆன்சர். ரொம்ப லென்த்தியா போறப்போ விஜய் சேதுபதி பத்தி ஆயிட்டேன். ஷார்ட்டா சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா? ஓகே. நான் ஒண்ணு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால ஹோஸ்ட் மீறி நம்ம விஷ்ணு தேங்க்யூ. பிஆர் பத்தி கவலைப்படுறதை விட பிபிஏ பத்தி தான் கவலைப்படணும். உங்க சீசன்ல விஷ்ணு சீசன்ல அதை பத்தி ஒரு டாஸ்கே வச்சாங்க வித் த வேர்ட் பெய்ட் பாட்ஸ். பிஆர் அண்ட் பெய்ட் பாட்ஸ். ஸோ ஹியர் த ப்ராப்ளம் இஸ் only because of the paid bots, and unfortunately PR is also linked with them. இது சொல்லிக்கணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் தாத்தா. ஜனனி பேசுங்க ஜனனி. சார் எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து விஷ்ணு கிட்ட இருக்கு, இன்னொன்று ஜென்ரல் சுரேஷ் சார் யார் வேணா ஆன்சர் பண்ணுங்க. சார் எனக்கு என்னன்னா 1 hour எபிசோட்ல வந்து ஒன்று காமிக்கிறாங்க, 24/7 ஒண்ணு காமிக்கிறாங்க. ஆனா நிறைய ஆடியன்ஸ் பாக்குறது 1 hour தான். இப்போ 1 hourல வந்து எடிட் பண்ணா ஓகே, பட் ஆனா தப்பா இருக்கிறவங்கள கரெக்டா பேசுற மாதிரியும் கரெக்டா இருக்கிறவங்க தப்பா பேசுற மாதிரியும் கேக்குறாங்க சார். அது எப்படி அது வந்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், விஷ்ணு ஐம் பிக் ஃபேன். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, நீங்க சப்போஸ் நீங்க லாஸ்ட் டைம்லாம் விஜயவர்மாவோட ஃப்ரெண்ட் உள்ள போனாங்க, அந்த மாதிரி நீங்க சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டா உள்ள போனீங்கன்னா நீங்க வந்து டிஜே விஷால கேப்பீங்களா? ஏன்னா ஹோஸ்டும் அங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவர் பின்னாடி பேசினத அவரும் உண்மையை போய் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க சப்போஸ் உள்ள போனா கேப்பீங்களா? தேங்க்யூ. என்ன கூட மாட்டாங்க. பிகாஸ் என்னன்னா நான் நினைக்கிறது வந்து என்ன கூட மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்டா போனா நான் எப்படி அதை கேட்கணுன்றது கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது எப்படி அதை சொல்லணுமோ அதை கன்வே பண்ணுவேன். அதை தாண்டி வந்து கேமை ஸ்பாய்லரா நான் போக மாட்டேன். பிகாஸ் அது அங்க ஒரு 75 நாளா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளான் பண்ணி ஒன்று ஒர்க் அவுட் பண்றாங்க. நான் டைரக்டா அட்டாக்கிங் மூட்ல நம்ம யாருமே உள்ள போகவே முடியாது. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து நம்மள கூட மாட்டாங்க. பட் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பை சான்ஸ் நான் போனேன்னா, பட் மேபி அது என்ன ஒரு பேட்டர்ன்ல அது அங்க சொல்லணுமோ அதை சொல்லுவேன். அதை தாண்டி இதுல வந்து மிஸ்டேக்ஸ் எவ்ரிபடி வில் டூங்க.
ஓகேங்களா? அத ரிக்ரெட் பண்றது தான். அதாவது அத எப்படி அவங்க வந்து ஓவர்கம் பண்ணி வராங்கன்றது தான் விஷயம். அத சார் அக்செப்ட் பண்ணிட்டு மிஸ்டேக் அவர் ரெக்ரெட் அங்கருந்து பண்ணவே இல்லையே. அவர் திருப்பி திருப்பி தானே பண்றாரு. அதுதான் இந்த மேட்டர டைரக்ட்டா சொல்லிட்டு அவனுக்கு புரியிற மாரி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டும் புரியலன்னா, வெளில வந்தா அவருக்கு புரியாது. ஸோ அதனால அப்போ அதாவது கண்ண மூடிட்டு உலகம் இருண்டுருச்சுன்ற கதையா அப்படி நெனச்சுட்டாருன்னா, ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாதுல்ல. ஓகே. ஸ்பூன் ஃபீடிங் யாருக்குமே குடுக்க முடியாதுங்க. பட் நம்ப ஒரு பேசிக்கா கன்டெஸ்டன்ட்டா இப்படி இருக்கு. இத நீ கால் எடு. இதே தான் விஜய் சேது சாரும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது பாலிஷ்டா அப்ரோச் பண்ணாரு. அது அவரு ரெஸ்பான்ஸ் சரியா பண்ணல. அவருக்கு மேபி அவரோட ஈகோ அவர தடுக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னும் வெளில வந்தா அவருக்கு இன்னும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். உள்ள இருக்கும்போதே அத மாத்திக்கிட்டாருன்னா, அட்லீஸ்ட் மக்கள் கொஞ்சம் போல ஒரு ஏட்ட குடுத்துட்டு விட்டுருவாங்க. தெர்ல. இதுக்கப்புறம் அவரோட கால் தான். தேங்க்ஸ், தேங்க்ஸ். ஜனனி நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா கொஸ்டின் வைக்க சொல்லுங்க தாத்தாக்கு சொல்றதெல்லாம். சார் இருக்கீங்களா? 1 ஹவர் எபிசோட்ல வேற மாரி காமிக்கிறாங்க சார். 24/7ல வேற மாரி காமிக்கிறாங்க. ஆனா ஓட் பேங்க் உங்களுக்கு 1 ஹவர் எபிசோட பேஸ் பண்ணி தானே வரும். ஏன் இப்படி காமிக்கிறாங்க? இது தாத்தா தானே ஆன்சர் பண்ணணும். தாத்தா. தாத்தா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட தான் தாத்தா கேட்டாங்க. இது எதுக்கு பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்கம்மா? ஷார்ட்டா சொல்லுங்க. சார் ஒருவேளை 24/7 பார்க்கணும்னு காமிக்கிறாங்களா? இல்ல அவங்க யார கொண்டு வரணும்ன்றதுக்காக நினைக்கிறாங்களா? இது பாருங்க ஆன்சர் வச்சுட்டு நீங்க எதுக்கு வெளில தேடிட்டு இருக்கீங்க? விடுங்க. நெக்ஸ்ட் போங்க. தேங்க்ஸ் தாத்தா. பூர்ணி பேசுங்க. சாரி, நான் ஆக்சுவலி கொஸ்டின்ல எதுவுமே கேட்கல. இது டோட்டலா பிக் பாஸ்க்கு அப்பாற்பட்டது. விஷ்ணு, ஹாய். 2 days பேக் வந்து ஒரு ஸ்பேஸ்ல உங்ககிட்ட பேசணும், ஓகேங்களா? அத சொல்லுங்க மேம். வச்சு பண்ணிட்டாங்க ப்ரோ. சீரியஸா சொல்றேன். யா, விஷ்ணு இங்கதான் இருக்காரு, நானும் இங்கதான் இருக்கேன். விஷ்ணு வந்து அந்த ஸ்பேஸ்ல பாராட்டி பேசினேன்னு விஷ்ணுட்டே கேட்டுக்கோங்க. சுரேஷ் தாத்தாவும் அங்கதான் இருந்தாரு அன்னைக்கு. ஆக்சுவலி சுபா இல்லன்னு நினைக்கிறீங்க. சோ அத வச்சு பண்ணிட்டாங்க தாத்தா. என்னை சீரியஸா சொல்றேன். விஷ்ணுட்ட பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகம் இருக்காதுமா. ஓகே தாத்தா. இல்ல ஆக்சுவலி என்னன்னா விஷ்ணுட்ட பேசணும்னு சொல்லிட்டு விஷ்ணுவை பாராட்டுறீங்க. அவங்களோட பிஆரா என்னடா கேக்குறீங்க டிஎம் எல்லாம் வந்து அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு பிஆர் வந்து எப்ப தெரியுமாங்க? எனக்கு பிஆர் வச்சிருக்கேங்க. எங்க தெரியுமா? லைக் 2011ல வந்து நான் கனாக்குளம் காலங்கள் பண்ணேன். அப்ப ஆரம்பிச்சதுங்க எனக்கு பிஆர். அதாவது நேச்சுரல் ஆர்கானிக்கா பிஆர் இருந்துச்சு. நான் இவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்ல இது வரைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்பயாவது ஒரு ஃபேன்ஸ் மீட்ன்னு போய் மீட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதான் நடக்கும். அந்த பிஆர் அங்கருந்து ஆஃபீஸ்ல டெவலப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து வெறும் இங்க மட்டும் சென்னையில மட்டும் பிஆர் கிடையாதுங்க. கனடா, அமெரிக்கா, யுகே ஓகேங்களா? அதாவது இந்த மாரி நெறைய இடத்துல பிஆர் இருக்கு. அவங்கலாம் வந்து நான் வந்து மத்தவங்களுக்கு அது பிஆரா தெரியும். எனக்கு வந்து மை பிலவ்ட் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். மை ஃபிரெண்ட்ஸ், தே ஆர் மை டார்லிங்ஸ் ஓகேங்களா? வெல் விஷஸ். அது போத் வெல் விஷஸ் அவ்வளவுதான். ஸோ இது வந்து என்னோட உழைப்புனால நான் ஒரு ரூ. 750 நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒரு சீரியல்ல ஒரு நாளைக்கு ரூ. 750 நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த என்னோட